ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் டிவில போயிட்டு இருக்க பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா ரெஸ்டாரண்ட் இனியாவோட பேருக்கு மாறிடுச்சுன்னு பாக்கியாவுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் கோபி என்ன சொன்னாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீதான் ஓனர், உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு. இப்போ அதுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது அங்க வந்த சுதாகர் பாக்கியாவை வெளியில போக சொல்லிட்டாரு. அதாவது மொத்த கண்ட்ரோலும் என் கைக்கு வந்துருச்சு, இனிமே நான் சொல்றதுதான் எல்லாம் நடக்கும், இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான்னு சொல்லி பாக்கியா கிட்ட திமிரா பேசிட்டாரு. அதுக்கு பாக்கியா, இது இனியாவோட பேர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட், அவதான் எந்த முடிவானாலும் எடுக்கணும்னு சொல்ல சுதாகர் சிரிச்சுக்கிட்டே இனியா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி என் பேர்ல இந்த ரெஸ்டாரண்ட மாத்திட்டேன்னு சொல்றாரு. இதை எதிர்பார்க்காத பாக்கியா அதிர்ச்சியிலையும் ஏமாற்றத்திலையும் இருக்காங்க. நம்ம கிட்ட இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுகிட்டயாவது இந்த ஹோட்டல் இருக்கேன்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி இனியாவுக்கே தெரியாம அவளை ஏமாத்தி அந்த ஹோட்டலை சுதாகர் குடிக்கிட்டாரு. இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இனியா நிதிஷோட பாரிஸ் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. அதனால இப்போதைக்கு பாக்யாவோட நிலைமை என்னன்னு இனியாவுக்கு தெரிய வாய்ப்பில்ல. இத பத்தி கோபி சுதாகர் கிட்ட கேட்டாலும் இனியா ஹனிமூன் போறதால ஹோட்டல் பொறுப்பில் இருந்து இப்போதைக்கு அவளுக்கு ரெஸ்ட் கொடுத்து நான் பண்ணணும்னு தான் என் பேருக்கு மாத்தினேன்னு சொல்லி கோபி கண்ணிலேயே மண்ணு தூவ போறாரு. கோபியோ எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு பாக்யா கிட்ட வந்து சமாதானப்படுத்த போறாரு. ஆனா பாக்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சுதாகர் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு. இது கூட அங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் மக்கு மாதிரி இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்கியா என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோத பார்க்கலாம்.